கண்ணுங்களா, உங்களுக்கு கதை சொல்லட்டுமா? என் கதையை கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி, அவங்களுக்கு ஒரு மகன். அந்த மகனுடைய பேர் கிருஷ்ணன். அப்படி இருக்கையில் அந்த ஊர் நாட்டில் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு போய் பார்க்குறாங்க. பார்த்த பொண்ணெல்லாம் ஒரு பொண்ணு கூட பிடிக்கல 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 பிடிக்கலன்னு சொல்கிறாப்புல. அப்படி இருக்கிற ஒரு பெண், அவள் போய் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது குதிரையில் போகிறாப்புல இந்த கிருஷ்ணர் போய் பார்த்துட்டு, நமக்கு கட்டின அந்த பொண்ணைத்தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி, அந்த பெண்ணே உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாப்புல. என்னோடய பேர் மணிமேகலை அப்படின்னு சொல்கிறாப்புல. சரின்னு அப்படின்னு வீட்டுக்கு அரண்மனைக்கு வர்றான். அரண்மனைக்கு வந்து அப்பா நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், எனக்கு அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரிடாப்பா, அந்த பொண்ணை யார் அப்படின்னு கேட்கும்போது, அங்கே போய் பொண்ணு வீட்டில் பார்க்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் அன்னக்காவடி பிச்சைக்காரர், அன்னக்காவடி எடுத்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ராஜா வந்து வீட்டில் போய் போய் அங்கே போய் பார்க்கும்போது, உன்னுடைய அரண்மனையில் என்னுடைய அரண்மனைக்கு உன் பொண்ணை பார்க்க வந்திருக்கிறேன், பொண்ணை எனக்கு என் பிள்ளை பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த அன்னக்காவடியானுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுறது, இப்படி வந்து கேட்குறாங்க, நம்மக்கிட்ட ஒரு துணிமணியும் இல்லை, ஒரு நகையும் இல்லை, நம்மக்கிட்ட காசு பணமும் இல்லை, இந்த ராஜா வந்து இப்படி கேட்குறாரு அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆச்சரியம். அப்படின்ட்டு சரி ராஜா, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் ரொம்ப இல்லாதவங்க அப்படிங்கும்போது, என்னுடைய அரண்மனையில் ஏகப்பட்ட நகை நட்டு சொத்து சுகம் ஏராளமாக கிடக்குது, நான் போட்டு பார்த்துக்கிறேன், நீ பொண்ணை மட்டும் கொடுன்னு சொல்லி பொண்ணை கட்டிக்கிட்டு போனதுக்கு என்னுடைய அரண்மனைக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் அரண்மனையெல்லாம் தடவுலாம் பண்ணி கல்யாணம் ஜாம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்பா ஒரு நாளைக்கு போய் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு புருஷன்கிட்ட கேட்குறாப்புல. கண்ணங்கிட்ட கண்ணன் என்னன்னு சொல்கிறாப்புல, போய் எங்கள் அப்பாவை கேளு, எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க, நீ எங்கள் அப்பாவை கேட்டு போன்னு சொல்கிறாப்புல. சரின்னு அவங்க வீட்டுக்கு போய் அதான் அந்த அரண்மனைக்குள்ளே போய் அவங்க ராஜாவை கேட்குறாப்புல, இந்த மாதிரி எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு நான் உடனே வந்துடுறேங்கிறப்ப. சரி போய் பார்த்துட்டு விளக்கு வைக்கிறதுக்கும் நீ வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரின்னு அரண்மனையில் பல்லாக்கில் வச்சு அவளுடைய அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு போன உடனே, ஐயோ நம்ம பிள்ளை வந்துட்டுருக்கு, இவர் வேறு என்ன போனவரை காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. விளக்கு வைக்கிற நேரம் வேறு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் என்னைய பேசுவாங்கப்பா, நான் போகிறேன் அரண்மனைக்கே அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி நீ பசியோடு போகிற, பசி தாங்க மாட்டேன் இரு அப்படின்னு சொல்லி ஆரி மாவை உருண்டை பிடிச்சி வெல்லம் போட்டு அதை உருண்டை பிடிச்சி கொடுக்குறாங்க. சரின்னா அவள் சாப்பிட்றான். அதுக்குள்ளே எங்கள் அப்பாவும் வந்துடுறாங்க. அப்பா வந்து ஐயோ என் பிள்ளை வந்து நான் ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு 2 பேர்த்து காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவ்வளோ மாதிரி பல்லாக்கிலேயே போகுது. போன உடனே புருஷன் வந்து என்ன ஆசை உனக்கு செஞ்சு சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கிறது, வடை பாயாசத்தோடு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னால் நம்ப முடியல, நீ வந்து கைவிட்டு கக்கு, நான் பார்க்குறேன் நீ பொய்யா சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறாப்புல. ஐயோ கடவுளே, நான் வந்து என்னுடைய தாய் வீட்டில் ஒன்றும் சாப்பிடணும்னு சொன்னால் கேவலமாக போயிருமேன்னு சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட்டு கைவிட்டு கக்குறாப்புல. கக்குனா உடனே வடை பாயாசத்தோடு உழுவுது. உழுந்த உடனே சரி நல்லாத்தான் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனையிலே இந்த பெரிய உங்களுக்கு நிறையா பேர் பணியோட செய்ய அந்த அரண்மனையிலே செல்வாக்காக வாழ்கிறான். இதுதான் அரண்மனை கதை.